Hello students, welcome to our YouTube channel. இந்த வருஷம் ஒரு 7 SSC எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த 7 SSC எக்ஸாம்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிளா இருக்கக்கூடிய எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ்ங்கிறது காமன் தான். ஒரு சிலபஸை நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 7 எக்ஸாம்ஸ்மே உங்களால அப்பியர் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். என்னென்ன இந்த 7 எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னது, யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம், எத்தனை லெவல் இருக்கும், இந்த ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லுமே என்ன ஜாப் லொகேஷன் போடுவாங்க, என்ன போஸ்ட்டுக்காக இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்கங்கிற கம்ப்ளீட் டீடைல் பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாருமே கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2024ல இந்த 7 எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுதான் 7மே எல்லாருமே எலிஜிபிளா இருக்கக்கூடிய எக்ஸாம். இந்த வீடியோக்குள்ள ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ல பொங்கல் செலிப்ரேஷன் சேலா எல்லா கிளாஸஸுமே பாத்தீங்கன்னா 15% ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு. SSC, ரயில்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி கிளாஸஸ் நம்மளுடைய ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னையில இருந்து Jan 17 வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டினோடையும் டீச் பண்ணிடுவோம். நீங்க வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் PDF நோட்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸஸ்க்கான டீடைல் எப்படி ஜாயின் பண்றதுக்கான வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. SSCயோடைய மேக்ஸ் புக் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். SSC 2022 அண்ட் 2023ல கண்டக்ட் பண்ண எல்லா SSC எக்ஸாம்ஸோட கொஸ்டினுமே இந்த புக்ல இருக்கும். இது லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ், லேட்டஸ்ட் ட்ரெண்டோட இருக்கனால அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த புக் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இந்த புக்ல மொத்தம் 2500 கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினை 3 டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா SSCயோட எந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்னாலும் மேக்ஸ்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த புக் பெனிஃபிட்டா இருக்கும். இந்த புக்ல பாத்தீங்கன்னா டீடைல்டு சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா கான்செப்ட்டுமே டாபிக் வைஸ் உங்களுக்கு கவர் ஆயிட்டுங்கிறதுனால பிராக்டிஸ்க்கு இந்த புக் பெஸ்டா இருக்கும். இந்த புக்கோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. இப்போ நீங்க பொங்கல் செலிப்ரேஷன்ல 299க்கு இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட முடியும். இந்த புக்கை எப்படி வாங்குங்கிறதுக்கான டீடைல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல பார்க்க போற எக்ஸாம் பாத்தீங்கன்னா SSC செலக்ஷன் போஸ்ட் 12 எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் February 1ஆம் தேதி வரப்போகுது. எக்ஸாம் பாத்தீங்கன்னா 6th to 8th May வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ஸோட ஏஜ் லிமிட் உங்களோட வயசு 18ல இருந்து 30க்குள்ள இருக்குன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். SSCல எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. SC ST கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. OBC கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டோட இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள உங்களோட ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் எலிஜிபிள். எஜுகேஷன் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்ல நிறைய விதமான போஸ்ட் வரும். 10th படிச்சவங்களுக்கு தனி போஸ்ட், டிப்ளமோ படிச்சவங்களுக்கு தனியா போஸ்ட் வரும், டிகிரி படிச்சவங்களுக்கு தனியா போஸ்ட், 12th படிச்சவங்களுக்கு தனியா போஸ்ட் வரும். எந்த இது நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க எலிஜிபிள் தான். இதோட எக்ஸாம் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். எல்லா SSC எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு காமனான சிலபஸ் தான். அந்த சிலபஸ் நீங்க லாஸ்டா பார்க்கலாம். அதை நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7 எக்ஸாம்ஸ்மே நீங்க அப்பியர் ஆகலாம். இந்த எக்ஸாம்ஸ்ல ஒரே ஒரு லெவல் தான். அதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்குக்கு தான் ஃபைனல் கட் ஆஃப் போடுவாங்க. உங்களுக்கு ஜாப்மே கிடைக்கும். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ்ல எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆறீங்களோ அதுக்குன்னு தனியான ஜாப் லொகேஷன் உண்டு. லைக் இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா சதர்ன் ரீஜியனுக்குன்னு தனியா போஸ்ட் வரும். அந்த இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் உண்டு. சில போஸ்ட்டுக்கு கேரளா, கர்நாடகால போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த SSCல எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் சரி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி நீங்க என்ன படிக்கணுங்கிற ஷெட்யூலை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். January 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம் 2வது பேட்ச். இப்போ டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 2024ல ஒரு SSC எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்ளீட் சிலபஸை மினிமம் டைம்ல கவர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இந்த இருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். அதை பார்த்துட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரெண்டாவது எக்ஸாம் பாத்தீங்கன்னா SSC CPO எக்ஸாம். இது என்ன எக்ஸாம்ன்றத பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது PSF, CRPF, CSF இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல உள்ள சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் டெல்லி போலீஸ்ல உள்ள சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் ஆட்களை எடுக்கக்கூடியதான் இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் February 15th வரப்போகுது. எக்ஸாமோட டேட் பாத்தீங்கன்னா 9th இருந்து 13th May வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ஸோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களோட வயசு 20ல இருந்து 25க்குள்ள இருக்கணும். டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. சப்ஜெக்ட் இந்த 4 சப்ஜெக்ட் தான். இந்த எக்ஸாம்ஸ்ல 3 லெவல் உண்டு. முதல் லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமே இந்த சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 50 கொஸ்டின் வரும். டோட்டலா 200 கொஸ்டினுக்கு 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இது முடிஞ்சோட ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை யார் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு பிசிக்கல் எக்ஸாம் நடக்கும். அதை யார் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு பேப்பர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் 2 முழுக்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் தான் உண்டு. 200 கொஸ்டின் 200 மார்க்குன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமோட லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ்ல வந்து நடக்கும். நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம், தமிழ்ல இல்ல. ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது 3வது எக்ஸாம் SSC chsl எக்ஸாம். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள எல்லா ஆபீஸ்லயுமே வந்து கிளரிக்கல் ஜாப்ஸுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை இந்த எக்ஸாம் மூலமா பண்ணுவாங்க. ஓகேவா? லோயர் டிவிஷனல் கிளர்க்கு,
ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்டை இந்த எக்ஸாம் மூலமாக தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். கிளரிக்கல் ஜாப் 9 to 5 ஜாப் முழுக்க ஒர்க் வந்து கம்ப்யூட்டர்ல தான் இருக்கும். நோட்டிபிகேஷன் April 2 வரப்போகுது. எக்ஸாம் ஜூன் ஜூலைல கண்டக்ட் பண்ண போறாங்க. எக்ஸாக்ட் டேட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 27 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. நீங்க 12th மினிமம் கட்டாயம் பாஸ் பண்ணிருக்கணும். டிகிரி பிஜி முடிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சப்ஜெக்ட் மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் தான். இந்த எக்ஸாம்ஸ்ல ரெண்டே லெவல் தான், Tier 1 and Tier 2. இதுல Tier 1ங்கிறது வெறும் குவாலிஃபைங் தான். இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் கூட்டு போறதுக்கான ஒரு எக்ஸாம். Tier 2ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரணும். Tier 2 பாத்தீங்கன்னா 360 மார்க்குக்கு நடக்கும். ஓகேவா? இதுல இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் மூணுல எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஜாப் லொகேஷன் தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்கான வீடியோ இந்த இருக்கு. இதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். இதுல CGL எக்ஸாம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருப்போம். CGL, CHSL சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான், சேம் சிலபஸ் தான். இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே CHSL கிளியர் பண்ண முடியும். டெய்லி ஷெட்யூலுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. 4th எக்ஸாம் பாத்தீங்கன்னா SSC MTS அண்ட் ஹவல்தார் எக்ஸாம். SSC MTSங்கிறது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயுமே உள்ள மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதற்கான ரெக்ரூட்மெண்ட்டை ஃபில் பண்றது தான் SSC MTS. லைக் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரியான ஜாப். ஹவல்தாருங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டபிள் லைக் ஜாப் இருக்கும். இந்த 2 போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாம் மூலமா ஆல்ரெடி எடுப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா May 7 வரப்போகுது. ஜூலை ஆகஸ்ட்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 to 25 வயசுக்குள்ள இருக்குன்னா தனியா வேகன்சி வரும். 18 to 27 வயசுக்குள்ள இருக்கா தனியா வேகன்சி வரும். நீங்க 18 to 27 இருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். எக்ஸாமோட சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஒரே ஒரு லெவல் தான். Tier 1 எழுதிட்டீங்க, அதுல எடுக்கக்கூடிய மார்க் ஃபைனல் கட் ஆஃப் போடுவாங்க. உங்களுக்கு ஜாப் வந்து உண்டு. ஒருவேளை உங்களுக்கு ஹவல்தார் ஜாப் வேணும்னா அதுக்கு தனியா பிசிக்கல்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு லெவல் தான், ஹவல்தார் போஸ்ட் மட்டும் பிசிக்கல் உண்டு. இந்த எக்ஸாம்ஸோட லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்கான வீடியோ இதா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தான். இந்த எக்ஸாம்ஸோட ஜாப் லொகேஷன் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்ல ஸ்டேட் வைஸ் வேகன்சின்னு போடுவாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுல எந்த ஸ்டேட்டோட கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்றீங்களோ அந்த ஸ்டேட்ல உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்க ஒர்க் பண்ற மாதிரி. 5th எக்ஸாம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க SSC ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மேஜர் எக்ஸாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆஃபீஸர் எக்ஸாம். SSC CHSL எக்ஸாம். இந்த எக்ஸாம் என்னன்றத பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கும் தெரியுமா, அந்த எக்ஸாம்ஸ்க்கான ஆல்ரெடி எடுக்கக்கூடியதான் இந்த எக்ஸாம். அதாவது UPSC கிளியர் பண்ணிட்டு வராங்கல்ல, அவங்க எந்த போஸ்ட்ல அப்பாயிண்ட் ஆவாங்களோ அதுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு கீழே உள்ள போஸ்ட் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதெல்லாமே டெல்லியில மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் போஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு CBE சப் இன்ஸ்பெக்டர், நார்காட்டிக்ல சப் இன்ஸ்பெக்டர், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதுல பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ஆடிட்டர் போஸ்ட், அக்கௌண்டன்ட் போஸ்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் போஸ்ட். இது எல்லாமே இந்த எக்ஸாம் மூலமா தான் கிளியர் பண்ண அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எனக்கு நல்ல சேலரி வேணும், மாசம் 50,000க்கு அதிகமா சேலரி வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் ஒரே ஆப்ஷனு. இந்த எக்ஸாமுடைய டீடைலா பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் June 11 வரப்போது. எக்ஸாம் September Octoberல கண்டக்ட் பண்ண போறாங்க. ஏஜ் லிமிட் 18 to 30 இருக்குன்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். டிகிரி கட்டாயமா முடிச்சுக்கணும். 4 சப்ஜெக்ட் தான், 2 லெவல் தான், Tier 1 and Tier 2. CHSL எக்ஸாம் மாதிரியே இதுல Tier 1ங்கிறது குவாலிஃபைங் தான். இதை கிளியர் பண்ண அடுத்த ஸ்டேஜ். Tier 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 390 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபைனல் கட் ஆஃபா போடுவாங்க. எக்ஸாம் ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எழுதணும். தமிழ் இப்போ வரைக்கும் இல்ல. 2024 நோட்டிபிகேஷன் வர்றப்போ தமிழ் இன்க்ளூட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா இப்போ இங்கிலீஷ், ஹிந்தியில தான் இருக்கு. போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே கிடைக்கும். போஸ்ட் டிபெண்ட் பண்ணி இப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு தமிழ்நாடு போஸ்டிங் உண்டு. தமிழ்நாட்டுக்கு வேகன்சி இருந்தா தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் உண்டு. நீங்க நல்ல மார்க் எடுத்தா மட்டும் போதும். அதே மாதிரி கஸ்டம்ஸுக்கும் அதே மாதிரி தான். தமிழ்நாட்டுக்கு வேகன்சி உண்டு, தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் உண்டு. டாக்ஸ் அசிஸ்டன்ட் தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் உண்டு. போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் வந்து உண்டு. ஸோ நீங்க நல்ல மார்க் எடுத்தா போதும், தமிழ்நாட்டிலே நீங்க வேலை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்கான டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய மாசம் இருக்கு. ஓகேவா? மோர் தென் ஒரு 8 month இருக்கு. இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை ஒவ்வொன்றுத்தையும் சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் ஷியூரா கிளியர் பண்ண முடியும். இப்பத்துல நீங்க இந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சாலும் நீங்க 2024ல இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி ஒரு ஆஃபீஸரா ஜாயின் பண்ணிட முடியும். 2024ல இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. டெய்லி ஷெட்யூலுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் CGL எக்ஸாம்ஸ். CGL எக்ஸாம்ஸோடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோல இருக்கு. 6th எக்ஸாம் பாத்தீங்கன்னா SSC ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள ஸ்டெனோகிராஃபருக்கான வேகன்சி இந்த எக்ஸாம் மூலமா ஃபில் பண்ணுவாங்க.
ஒரு நல்ல வேகன்சி நல்ல சேலரியோட இந்த எக்ஸாம் வந்து கிடைக்கும். டைரக்டா மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நோட்டிபிகேஷன் ஜூலை 6 வரப்போது. அக்டோபர் நவம்பர்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் வந்து 18ல இருந்து 27 18ல இருந்து 30ங்கிற 2 ஏஜ் கேட்டகரியில வேகன்சிஸ் வரும். நல்ல வேகன்சி நல்ல சேலரியோட வரும். 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். கூடவே சேர்த்து நீங்க ஸ்டெனோ வந்து படிச்சிருக்கணும். சர்டிபிகேட்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஸ்டெனோ தெரிஞ்சா போதும். அதே நேரத்துல நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டைப்பிங்கும் கத்துக்கோங்க. ஏன்னா சிஜிஎல் chsl எக்ஸாம்ஸ்லாம் டைப்பிங்ங்கிறது ஒரு டெஸ்டா வைப்பாங்க. இப்பத்துல இருந்து கத்துக்கோங்க. சர்டிபிகேட் தேவையில்ல. நாலேஜ் தெரிஞ்சா போதும். ஸ்பீட் இருந்தா போதும். இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிடையவே கிடையாது. நோ மேக்ஸ் எக்ஸாம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லயே நோ மேக்ஸ் எக்ஸாம் இதுதான். இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 3 சப்ஜெக்ட் தான். 2 லெவல் தான். முதல் லெவல் பாத்தீங்கன்னா tier 1 அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ஸ்டெனோ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல tier 1ங்கிறது பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு நடக்கும். இந்த 200 மார்க் எப்படின்னா இங்கிலீஷ்ல 100 क्वेश्चन கேட்பாங்க. ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல 50 क्वेश्चन. ஸோ டோட்டலா 200 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம்ஸோட क्वेश्चंस வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் என்ன எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமே. இந்த எக்ஸாம்ஸான டீடைல் என்னன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டபிள் எக்ஸாம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப் இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல உள்ள கான்ஸ்டபிள் போஸ்ட்க்கு ஆட்கள் எடுக்கக்கூடியது இந்த எக்ஸாம். சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்க்கு ஆட்கள் எடுக்கக்கூடியது எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாம். அது நம்ம ரெண்டாவதா பார்த்தோம். ஆகஸ்ட் 27 நோட்டிபிகேஷன் வரும். எக்ஸாம் டிசம்பர் ஜனவரியில கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் 18ல இருந்து 23க்குள்ள இருந்தா போதும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். மேக்ஸ் 4 சப்ஜெக்ட் தான். 2 லெவல் தான். tier 1 பிசிக்கல் இந்த 2 லெவல் தான். அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் விடுவாங்க. யார் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஜாப். ஓகேவா? இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதிக்கிட முடியும். ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் த இந்தியா வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் சரி டெலிகிராம்ல ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க இதுல 7 எக்ஸாம் பார்த்துருக்கோம். இது 7 தான் எல்லாருமே எலிஜிபிளா இருக்கிற எக்ஸாம். இன்னொரு எக்ஸாம்ஸ் இருக்கு எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ங்கிறது. ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி இல்லைன்னா மார்ச்ல வந்து வரப்போகுது. ஆனா இந்த எக்ஸாமை நம்ம ஏன் இதுல இன்க்ளூட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுல இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும்தான் எலிஜிபிள். மற்றபடி நார்மல் டிகிரி முடிச்சவங்களோ 10th 12th முடிச்சவங்களோ எலிஜிபிள் கிடையாது. அதனால தான் இதை நம்ம இந்த இதில் இன்க்ளூட் பண்ணல. எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் நீங்க டிப்ளமோ சிவில், டிப்ளமோ இல்லைன்னா இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த 3ல முடிச்சிருக்கீங்கன்னா பெர்ஃபெக்ட் எக்ஸாம் உங்களுக்கு உங்க கோர் சப்ஜெக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான். ஸோ மற்ற இந்த 7 எக்ஸாமே எல்லாருமே எலிஜிபிளா இருக்கிற எக்ஸாம். இந்த 7த்துலயுமே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் தான் இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே சிலபஸ்னா இதுதான். இதுல இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிலபஸை நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7 எக்ஸாம்ஸுமே சிலபஸும் உங்களுக்கு கவர் ஆயிடும். இந்த 7 எக்ஸாம்ஸுமே நீங்க அப்பியர் ஆகலாம். 7 எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ண முடியும். இந்த சிலபஸை கவர் பண்றதுக்கு நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல டெய்லி ஷெட்யூல் பாத்தீங்கன்னா நம்ம Jan 2ல இருந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இது பேட்ச் 2. பேட்ச் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 5 ஸ்டார்ட் பண்ணோம். இது பேட்ச் 2 இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். இப்பத்துல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு 4-5 மாசத்துல இந்த கம்ப்ளீட் சிலபஸை நாம டெய்லி ஷெட்யூல் மூலமா கவர் பண்ணிடுவோம். நீங்க இந்த 7 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணா போதும் உங்களால எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த 7 எக்ஸாமோடைய காமன் சிலபஸ் இதுதான். இந்த சிலபஸை நான் கவர் பண்ணணும்னா நீங்க நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல உள்ள இந்த பிரம்மாஸ்திரா பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணி கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். தனித்தனியா இருக்கும். நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எஸ்எஸ்சி ஸ்டெனோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ்ல ஸ்டெனோக்குன்னு தனியாக கிளாஸஸ் உண்டு. அந்த வீடியோஸை மட்டும் நீங்க பார்த்தாலே ஸ்டெனோ எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் கவர் ஆகிடும். இல்லை நீங்க எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ்ல எஸ்எஸ்சி சிஜிஎலுக்குன்னு தனியாக ஃபோல்டர் உண்டு. அதில் உள்ள கிளாஸஸ் மட்டும் பார்த்தாலே எஸ்எஸ்சி சிஜிஎலோட சிலபஸ் கவர் ஆகிடும். இந்த கிளாஸஸ்ல இந்த கம்ப்ளீட் இதில் மென்ஷன் ஆகக்கூடிய எல்லா டாபிக்குமே நம்ம கவர் பண்ணிடுவோம். கான்செப்ட், ஸ்மார்ட் அப்ரோச், லேட்டஸ்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டினோட தான் டீச் பண்ணிடுவோம். ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்டோட நீங்க படிச்சுக்கலாம். tier 1 and tier 2 கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிடுவோம். வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சும் படிச்சுக்கலாம். பிடிஎஃப் நோட்டுமே பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவோம். லிமிடெட் வீடியோஸ், மேக்ஸிமம் கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும். கரண்ட் கொஸ்டின்ஸ், லேட்டஸ்ட் ட்ரெண்டில் என்ன கொஸ்டின் இருக்கோ அது எல்லாமே டாபிக் வைஸ், டைப் வைஸ் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். வீடியோ கிளாஸஸ், பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணுங்கிறதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு. இப்போ பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. 15% டிஸ்கவுண்ட்ல இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது த்ரூ உங்களால சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். கிளாஸஸ்க்கு நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க
இந்த 7ல எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களோட ட்ரீம் போஸ்ட் என்னங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ்க்கு இந்த புக்கை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. Jan 17th வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது 7ல எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதை டார்கெட்டா வச்சுட்டு ஆஃபர் யூஸ் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷனை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.